சரி எம்எல்ஏ சார் அப்படியே வாங்க. ஓகே சரி சரி அண்ணே கொஞ்சம் அண்ணே நீங்க பின்னாடி போங்க பின்னாடி போறீங்க இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஐயா சரி பஸ் எந்த பஸ் போகுது இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்திலே பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 5 புதிய பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆட்சியிலே பேருந்துகள் எல்லாம் பாழடைந்து இதுவாகி நாங்கள் அதையெல்லாம் பழுது பார்த்து ஓட்டினோம். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய முயற்சியினாலும் போக்குவரத்து துறை அமைச்சர் எங்களுடைய துணை முதலமைச்சர் ஆகியோர் எடுத்துக்கொண்ட முயற்சியினுடைய அடிப்படையில் இன்றைக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு வழித்தடங்களிலே பேருந்துகள் இருக்காத வண்ணம் புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒரு சில வழித்தடங்களிலே பழைய பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் அவையும் விரைவிலே மாற்றி புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. விமர்சனமே பண்ண ஆரம்பிக்கல, ஆனால் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சார், யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. ஆனால் அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி ஒன்றால் தான் முடியும் என்பதை கடந்த 5 ஆண்டுகளிலே நிரூபித்திருக்கின்றோம். நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம், செய்வதைத்தான் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது. எனவே இன்றைக்கு இப்போ பலர் ஏமாற்று வேலைகளை செய்யலாம், ஆனால் எந்த ஏமாற்று வேலையும் தமிழக மக்கள் மத்தியிலே எடுபடாது. பாஜக கொள்கை எதிரியே, திமுக வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. நான் திமுகவை தான் தொடர்ச்சியாகவே வந்து நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நம்ம சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் தான் நம்ம வந்து ஸ்லோகன் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து விஜய் வந்து நான் டிசைட் பண்ணிட்டு தான் நான் வருவேன், டிசைட் பண்ணாமல் நான் வந்து முறியடிக்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்லோகனுக்கு எதிர் ஸ்லோகனா நேற்றுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. டிசைட் பண்ணி எல்லாருமே டிசைட் பண்ணி தாங்க சொல்கிறோம். நாங்கள் யாருமே டிசைட் பண்ணாமல் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் அறிக்கை என்பது பலர் கூட்டாக விவாதித்து தருவது தான் தேர்தல் அறிக்கை. எனவே டிஸ்கஸ் செய்துவிட்டு தான் நாங்களும் தந்திருக்கின்றோம் எல்லா அறிக்கைகளையும். கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தந்த அந்த டிவி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நடுவில் வந்து தகரடப்பா தந்தாங்க, என்ன ஃப்ரிட்ஜு தரையினாங்க, ஃபேன் தரையினாங்க. அதெல்லாம் காயலாங்கடையில் கூட எடுத்துக்க மாட்டேங்குது சொல்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் வந்து தரமான பொருட்களை தருகிற தரமான ஆட்சி தளபதியின் ஆட்சி. அவர் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையுமே அவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து முதலமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாரு. நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அறிவு விழா பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அறிவு திருவிழா பாப்பா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தான் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அறிவு திருவிழா என்பது தமிழனுடைய பண்பாட்டை, வரலாற்றை, திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்திய திருவிழாவை தவிர அவர்களுக்கெல்லாம் அதை பற்றிய புரிதல் என்பது கிடையாது. அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே எய்ம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த வேண்டும். அதுதானே தவிர தமிழ் மக்களை பற்றியோ, தமிழனுடைய கொள்கைகளை பற்றியோ, பண்பாட்டை பற்றியோ, கலாச்சாரத்தை பற்றியோ, எதை பற்றியும் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. தரக்குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அது எதிர்வினை வந்து திமுக சேர்ந்து அவர் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காம வந்து போயிட்டு இருக்காங்க. அவர் தரக்குறைவாக பேசிக்கொண்டு தன்னை தானே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். அதுக்கு நாங்கள் ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டும்? எந்த தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. காங்கிரஸ் அதிருப்தியில் இருக்காங்களா? விஜயோட போற மாதிரி இருக்காங்களா?
காங்கிரஸிலிருந்து எங்களோடு பேசுவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு நியமித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த கேள்வி தேவையில்லாத ஒரு கேள்வி. நீங்கள் வேணால் சிண்டு மூட்டுகிற வேலையை செய்தாலும் அது எங்கேயும் எடுபடாது. சீமான் வந்து பத்திரிகையாளரை வந்து தரக்குறைவாக பேசியிருக்காரு, அவர் வழக்கு பதிவு சார்.